மிமிக்ரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஆனால் இப்போ ஞாபகம் வரதை பேசுகிறேன். விஜய் சார் வாய்ஸ் பேசுகிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் டூ மச்சோட சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன். படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். நன்றி, தேங்க்யூ. ரஜினி மாதிரி ஒன்று பண்ணுங்க. என்னன்னா ரஜினி மாதிரி. ரஜினி சார் ஆனா கடைசியில் இல்லை. ஓகே ஓகேவா? ஓகே, வேற யாருக்காவது வேற கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹாட்ஸ்பாட் 3லயும் சொல்லுங்கண்ணா. ஹாட்ஸ்பாட் 1ல இருந்த சில பேர் இதுல இல்ல. ஹாட்ஸ்பாட் 2ல பயங்கர சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க 4 நாள்ல. ஆமாண்ணா. 3லயும் இதுல இருக்க டீம்ல முக்காவாசி பேராது இருப்பாங்களா இல்ல? அது தெரியலண்ணா, இதுக்கப்புறம் தான் தெரியும். இன்னும் முடிவு பண்ணலண்ணா. அஸ்வின் இருக்காரா? தெரியலண்ணா, இப்போ வரைக்கும் முடிவு பண்ணல. மேபி நான் இருப்பேனானே ப்ரொடியூசர் தான் சொல்லணும் சார். அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்க வராம இருக்கிறதுக்கு காரணம் ப்ரொடியூசர் தானா? ஏன்னா அவங்க எந்த ப்ரொமோஷனும் இல்லையே, ஜோடியா அவர் கூட போட்டீங்கன்ற வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, பிரியா பவானி சங்கர் வந்து ஒரிசால ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க, அதனால தான் வர முடியல. அப்புறம் இன்னொரு கேள்வி சொல்லுங்கண்ணா. மங்காத்தா உங்களுக்கு வந்து பாதிப்பை தந்தது. ஏன்னா திரௌபதி வந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு எல்லா மேடையிலையும், மங்காத்தாவால தான் நான் வந்து எதிர்பார்த்த வெற்றி அடையலை அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்கலாம் கூட தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்னு வைப்பாங்க, மீட்னு வைப்பாங்க. நீங்கள் சக்ஸஸ் மீட்னே போட்டிருக்கீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு மங்காத்தா பாதிப்பை தரலையா? இல்லை, மங்காத்தா பயங்கரமாக ஓடிட்டு இருக்கும் போதும் எங்கள் படம் வெற்றி ஆயிருக்கு. அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த 4 நாள் சூப்பராக பண்ணியிருக்கு. அதை நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெட்டராகவே பண்ணியிருக்கு. ஆனால் மங்காத்தா வராமல் இருந்தால் இதை விட ட்ரிப்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ அது ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் பாலா சொன்ன மாதிரி தெரியும் சேர்ந்து வந்திருந்தா இதில் பாதி தான் நாங்கள் பண்ணியிருப்போம். அதனால ஓகே அப்படின்றது தான். வசூல் போடுறது ப்ரொடியூசர் தான் போடணும். அவங்க மேபி இந்த வாரத்தில் போடலாம். 100 கோடிலாம் இல்லைண்ணா, என்ன அநியாயமா இல்லையா? அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 1க்கே நாங்கள் அவரை கேட்டோம். அப்போது சில விஷயங்கள்லாம் ஓகே, அது ஆக்சுவலி அந்த ஆடியன்ஸ்க்கு முன்னாடி இப்போ கேட்டோம். அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ லான்ச் நடந்தது. அதுக்கப்புறம் தான் திட்டி அந்த ஜோனில் இருந்தோம். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கதை வேற ஒரு கதை பண்ணும்போது சரி இந்த கதைக்கு அஸ்வினை கேட்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம இவ்வளோ திட்டி இருக்கோமே அவரை எப்படி கேட்கலாமா வேணாமா அப்படின்ற தாட்லாம் எங்களுக்குள்ளேயே இருந்தது. சரி பரவாயில்ல, 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. பீப்புள் எவால்வ். எல்லாருமே அது தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் ஒரு எந்தூசியாசமில் நானே நிறைய சம்மந்தமே இல்லாமலாம் பேசியிருக்கேன். ஸோ எல்லாருமே பீப்புள் சேஞ்ச் இல்லை. ஸோ அதனால் அவர் அதை கண்டிப்பாக தெரிஞ்சு பண்ணல. அது இட் வாஸ் இட் இஸ் ஒரு ஓவர்வெல்மிங் மூமெண்ட்டில் அவர் அறியாமல் நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றது எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல்ல. சரி ஓகே சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மீட் பண்ணலாம் அப்படின்னா அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ உங்களை எப்போ அந்த ஆடியன்ஸில் எப்படி நிறைய பேர் திட்டினாங்களோ அதில் திட்டினா பல பேரில் நானும் ஒருத்தன். எனக்கும் உங்கள் மேலே பயங்கர கோவம் இருந்தது. நானும் உங்களை கண்டபடி திட்டிலாம் இருக்கேன். இதை நான் உங்ககிட்ட இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து இதை சொல்லி அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுனால அப்போவே நான் ஃபுல்லாக கிளியராக சொல்லிவிட்டு, ஆனால் இப்போ நீங்கள் அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மீட் பண்ணும்போது அதை சொன்னேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னதுக்கப்புறம் அது பிடிச்சி அது பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆனால் ஹாட்ஸ்பாட் 2 ஹேப்பன்டு. ஸோ அஸ்வின் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் காலைல 5:30 மணிக்கு வந்தார்ல, அதுதான் அவர் வந்து உச்சக்கட்ட சின்சியரு, பயங்கர பங்க்சுவல். நானே ஜென்ரலி பயங்கர, அதாவது நான் வந்து இப்போ ஒரு மீட்டிங் 2 மணிக்கு அப்படின்னா என் அப்பா வந்து என்ன முன்னெல்லாம் என்ன பண்ணுவான்னா, அப்போ மீட்டிங்லாம் இல்லை, அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு 2 மணிக்கு போனோம் அப்படின்னா என் அப்பா என்ன 11:30 மணிக்கெலாம் கூப்பிட்டு போயிடுவார். அப்பா என்னப்பா அப்படின்னா, இல்லைடா சீக்கிரம் போயிடுறது எப்பயும் நல்லது. ஏன்னா நீ 2 மணிக்கு போகணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு போகும்போது டிராஃபிக்கில் லேட் ஆகிட்டு அப்படின்னா உனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும். அதனால் எப்பயுமே சீக்கிரம் போகிறது நல்லது அப்படின்னு. நான் 2 மணினா இப்போ 1 மணிக்கு அந்த மாதிரி போயிடுற ஒரு ஆள். எனக்கு எக்ஸாக்டாக நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி ஒரு மீட்டர் தான் பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறதுல. இதில் ஒரு நாள் என்ன இருக்குது, 3 மணிக்கு ஷூட்டிங்கு ஈசிஆரில். அவர் வீடு அங்கேருந்து கிட்ட தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தான் நாங்கள் ஷூட் பண்ணிருப்போம். அவர் 3 o'clock வர வச்சிடலாம் கால் டைம். அதுக்கப்புறம் நம்ம 5க்கு கூட ஷார்ட் வச்சுக்கலாம், ஆனால் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அமிச்சிட்டோம் அவருக்கு.
இது வந்து அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயம். ஸோ கார் போயிடுச்சு, இவர் காரில் ஏறிட்ட 2:45 பிக்கப்பு ஏறிட்டார் போல், வந்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் தான் இவர் காஸ்டியூமை வீட்டிலேயே வச்சுட்டாருன்றது ரியலைஸ் பண்ணியிருக்காரு போல். உடனே டிரைவர் அண்ணா கிட்ட வந்து, அண்ணா நான் காரை திருப்புங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி ஃப்ளாட் வாசலில் நிற்க வச்சுட்டானா, காரை எடுக்க சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் போயிடாதீங்க, இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ளே ஓடி ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே மூச்சு வாங்க காரில் ஏறி, அண்ணா சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்டில் இறங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா 3 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் 3 மணிக்கு அங்கே இருக்கணும், எதனாலையும் லேட் ஆகிடக்கூடாது அப்படின்ற அந்த பங்க்சுவாலிட்டி வந்து உண்மையாகவே சூப்பர். இது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அந்த டிரைவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி, அவர் வந்து நம்ம ஈபி கிட்ட சொல்லி, ஈபி என்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 10-15 நாள் கழிச்சு நான் காலில் அவர்கிட்ட இதை கேட்டேன். கேட்கும்போது, ப்ரோ என்ன ஏதாவது ஆள் வச்சு ஃபாலோ பண்ணுறீங்களா, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னா, இல்லை ப்ரோ சினிமாவில் இதெல்லாம் தெரிஞ்சிரும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த சின்சியாரிட்டி வில் டேக் யூ பிளேசஸ் ப்ரோ. அவர் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் சீன் போடுற மாதிரி, ஜென்ரலாகவே கொஞ்சம் அப்படி என்னையுமே ஸ்கூல் டைம்லலாம் அப்படி காலேஜ் டைம்லலாம் சொல்லியிருக்காங்க, நீ சீன் போடுற ஆளுன்ற மாதிரி நினச்சேன், பழகினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர் டம்மி பீஸ்ன்னு சொல்ல, பட் பார்க்கும்போது பழகிறதுக்கு முன்னாடி ஒரு எனக்கும் அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் என்னன்னா அவர் ஒரு இன்ட்ரோவர்ட் பேசிக்கலி. ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்றதுனால அவர் ஜென்ரலாகவே இன்ட்ரோவர்ட்ஸ் கம் அக்ராஸ் அஸ் அ வெரி ரூட் பர்சனாலிட்டி, அரகன் பர்சனாலிட்டி, அதுதான். பட் ஹீ இஸ் ட்ரைங் டு சேஞ்ச். ஸோ கண்டிப்பாக ஃபைனலி அஸ்வின் இஸ் பேக் அப்படின்னு இந்த படம் மூலமாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கலாம். ஏன்னா அவரோட கதைக்கும் தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸு, எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அது ஏன் மூலமாக நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ்ஸு. அதுக்கப்புறம் ஓகே, இவ்வளவு பேர் நடிச்சிருந்தாலும் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற 2 ஸ்டார்ஸ், தம்பிராமையா சார், MS பாஸ்கர் சார். அவங்க ஆக்சுவலி அவங்கள பற்றி நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி கம்மிங் டு ப்ரொடியூசர்ஸ், சுரேஷ் அண்ணா. அவர் எனக்கு பெங்களூரில் 2013-14 பழக்கம், என்னோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அதான் அண்ணா, ப்ரொடியூசரை தாண்டி ஒரு அண்ணா தான். ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப நன்றி. பெங்களூர் ரொம்ப சந்தோஷம். பெங்களூர் போனால் அப்படியே பெங்களூரே நம்மளது தான் அப்படின்ற மாதிரி பார்த்துப்பாரு. ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்வீட்டான, ரொம்ப ஹாஸ்பிட்டபிளான ஒரு பர்சன். அதுக்கப்புறம் அனில் ப்ரோ, அவரும் இந்த படத்தில் ப்ரொடியூசராக, அவர் ஹாட்ஸ்பாட் 1 வந்து தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் வாங்கி தெலுங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ ஹாட்ஸ்பாட் 2ல் ப்ரொடியூசராக வந்திருக்காரு. ஒரு ப்ரொடியூசரை தாண்டி நானும் அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெய்லி 1 மணி நேரம் ஃபோன் பேசுவோம், ஜாலியாக பேசுவோம், என்னென்னவோ கலாய்ப்போம். அவரை நான் நிறைய ப்ராங்க்லாம் பண்ணுவேன், கலாய்க்கெல்லாம் செய்வேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா, 5 ஸ்டார் செந்தில் சார் வந்து படத்தை பார்க்குறதா ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. அவருக்கு படம் போட்டு காட்டணும், இதுக்கு போட்டு காட்டணும் அப்படின்றது போது, அவர் வந்து ஆந்திரா, நம்ம அனில் வந்து. ஸோ அவர்கிட்ட ஃபைனலாக 5 ஸ்டார் செந்தில் சார் இன்னைக்கு படம் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவரை கால் பண்ணி சொல்கிறேன், ப்ரோ படம் பார்க்குறாங்க ப்ரோ, பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ செந்தில் சார் பார்க்குறாரு. அப்படியா ப்ரோ, சூப்பர் ப்ரோ, அவருக்கு படம் பிடிச்சிருமா, வாங்கிடுவாரா? இல்லை ப்ரோ பிடிக்கும் தான் நினைக்கிறேன், ஆனால் வாங்கிடுவாரான்னு ஏன் கேட்குறீங்க? இல்லை ப்ரோ செந்தில் சார் பார்க்குறாருன்னு சொன்னீங்களே, வாங்கிடுவாரா? ஆமாம் ப்ரோ செந்தில் சார் பார்க்குறாரு ப்ரோ, ஆனால் ஏன் ப்ரோ வாங்கணும்? இல்லை ப்ரோ அவர் 5 ஸ்டார் செந்தில் சார் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறதுக்கு ப்ரோ, அவர் இல்லை ப்ரோ, கவுண்டமணி சாரோட நடிப்பார்ல செந்தில் சார், அந்த செந்தில் சார் பார்க்குறாரு ப்ரோ. ப்ரோ அவர் ஏன் ப்ரோ நம்ம படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் அவரை, ப்ரோ புரியல ப்ரோ, இல்லை ப்ரோ அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் அவரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ 5 ஸ்டார் செந்தில் சார் தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ பயங்கர ப்ராங்கெல்லாம் பண்ணுவேன் அவரை. அதுக்கப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டேனா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஓகே, ஒரு முக்கியமான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். பையன் இருக்கானா? ஓகே. ஹாட்ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதில் இந்த எண்டில் இந்த குட்டி பையனா, இல்லை வரலன்னா விட்டுரு, நதியாழனா நடித்தது, ஐ மீன் அந்த குட்டி பையனாக நடித்தது என்னோட பையன் தான், நதியாழன். சரி அவனை காட்டலான்னு நினச்சேன், பட் ஆனால் கொஞ்சம் கிராங்கியாக இருக்கான், அதனால் அவனை விட்டுடலாம். மற்றபடி ஹாட்ஸ்பாட் டூ மச். அதான் நாங்கள் வந்து 24 டேஸில் ஷூட் பண்ண படம் இது. ஓவரால் ஹாட்ஸ்பாட் 1 கிட்டத்தட்ட 24 டேஸ் தான் ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ 24 டேஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் வந்துட்டுருக்கு, எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னடா ஓகே,
அதுக்கப்புறம் குறிஞ்சி சார், அவருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா என்னோட எல்லா படத்துலையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குறிஞ்சி சார் அப்படின்ட்டு இருக்கும். அவர் யாருன்னா 2013 நான் வந்து என்னோட முதல் ஷார்ட் ஃபிலிம், முதல் கனவேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், நான் எதுவுமே பண்ணல. அப்போது எனக்கு ஜப்பான் போயிருந்தபோது அவர் பழக்கம், அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுறது கேட்டபோது எதுவுமே கதை கூட கேட்காம என்னை நம்பி 2 லட்சம் அந்த டைமில் கொடுத்த குறிஞ்சி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் அப்போ கொடுக்கல அப்படின்னா இப்போ ஹாட்ஸ்பாட் 2 வரைக்கும் வந்திருக்காது. ஸோ குறிஞ்சி சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட் சார். லைஃப் ஃபுல்லாக எல்லா படத்துலையும் முதல் தேங்க்ஸ் கார்டு உங்களுக்கு தான் இருக்கும். மற்றபடி என் ஒய்ஃப் வந்திருக்கா, ரொம்ப நன்றி. நதியாளன் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு பட் பரவாயில்ல. யா, ஸோ தேங்க்யூ. மக்களுக்கு சொல்லுங்கள். என் கடைசியாக ஒரே ஒரு விஷயம், ட்விட்டரில் வந்து ஓகே இந்த ஃபஸ்ட்டு கதை, இந்த ஃபேன் வார் வந்து யாரோ ஒருத்தரை 1 ஸ்டாரை 2 ஸ்டாரை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அது அப்படி கிடையாது. ஜென்ரலாகவே இந்த ஃபேன் வர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பேசியிருக்கோம். அதை 2 ஸ்டார்ஸ் மூலமாக சொன்னால் அது நல்லாயிருக்கும், ஈஸியாக புரியுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ஜென்ரல் ஃபேன் வர்ஷிப்ன்றது, இப்போ தோனி ஃபேன்ஸ் வந்து கோலியை திட்டுறாங்க, கோலி ஃபேன்ஸ் தோனியை திட்டுறாங்க, ஒரு மியூசிக் டைரக்டரோட ஃபேன்ஸ் இன்னொரு மியூசிக் டைரக்டர் திட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே தான் நாங்கள் பேஸ் பண்ணி பேசியிருக்கோமே தவிர 1 ஸ்டாரையோ இல்லை 2 ஸ்டார்ஸையோ குறிப்பிட்டு நாங்கள் சொல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது. அப்படி சில பேர் அதை அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் ட்விட்டரில் தம்பிராமையா சாரோட அந்த போர்ஷன்ஸ் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு சில பேர் மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. இப்போ ஒரு படம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களோட கருத்து, பிடிக்கல அப்படின்றது அவங்களோட கருத்து, வர்க்காலன்றது இப்படி சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட கருத்து. அதை நான் ட்ரூவாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபெமினிஸ்ட்ஸ் நிறைய பேர் வந்து அதுக்கு வேறு சில கருத்துக்கள் இருடா ஃபெமினிஸ்ட்ஸ் ஒரு சில பேர் சரி ஓகே, அவனை இன்ட்ரடியூஸ் இந்த கண்டென்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபெமினிஸ்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதான் அது அவங்களோட கருத்தாக இருக்கிறது ஓகே தான். பட் ஆனால் ஒரு சில பேர் வந்து படத்தை ஃபுல்லாக பார்க்காம, பட் ஒரு சில பேர் வந்து அதான் அந்த ஃபெமினிஸ்ட் சரி ஸோ அந்த குட்டி பையனா படத்தில் நடிச்சது வந்து இவன் தான், நதியாளன். சொல்லுத்தாங்க டாடி, சொல்லுத்தாங்க டாடி, சொல்லுத்தாங்க டாடி, சொல்லுத்தாங்க. இவ்வளோ நேரம் சொல்லிட்டுருந்தியாடா? சரி ஓகே, இவர் தான் நடிச்சிருந்தாரு. ஸோ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண போதுமா? ஹாப்பியா? ஓகே. அதான் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிடணும்னு நினச்சேன். அதான் அந்த தம்பிராமையா சார் கதை அந்த போர்ஷன் மட்டும் ஒரு சில போர்ஷன் மட்டும் கட் ஆகி இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டுருக்கு. அது ஒரு சில பேர் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டுருக்கேன். ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்குது. அதை நான் ட்ரூவாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அதான் கருத்து சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் அதான் சில ஃபெமினிஸ்ட்ஸ்க்கு அவங்களோட கருத்து இருக்குது. அகைன் அதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் ஒரு சில பேர் படத்தை ஃபுல்லாக பார்க்காம வெறுமனே அந்த கட்டை மட்டும், அந்த ஒரு 2 நிமிஷம் கட்டு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு சில சூடோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே இந்த அறவேக்காடான ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ அவங்க வந்து படத்தை ஃபுல்லாக பார்க்காம வெறும்னா அந்த சின்ன கட்டை மட்டும் பார்த்து மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன், நீங்கள் படத்தை ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அப்போவும் உங்களுக்கு வந்து படம் அப்போ பிடிச்சிருக்கு, அப்போது இல்லை கரெக்டாக தான் பேசியிருக்கான், கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஓகே அதை சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்போ பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க்கால இல்லை தப்பாக தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கிறேன், படம் கேவலமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லுங்கள், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் நினைக்கிறத எடுக்கிறதுக்கு ஒரு கிரியேட்டராக எனக்கு உரிமை இருக்குது. ஸோ அதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். நான் என் மனசாட்சிக்குட்பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ தப்பாக ஆகாத மாதிரி எவ்வளோ சோஷியலி ரெஸ்பான்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஒரு கிரியேட்டராக எனக்கு அதை நான் நினச்சதை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. மற்றபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. சொல்லிட்டு
பிஆர்ஓ வேலு அவருக்கு மறுபடியும் அப்புறம் கொன்றுவான். பிஆர்ஓ வேலு அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சாரி மீன் என்னோட டைரக்ஷன் டீம் கிஷோர், ஏழுமலை, மாதவன், பிரபா, கஜஸ்ரீ, தபிதா, வேற அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் எல்லாருமே இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிடுற அளவுக்கு டைம் உங்களுக்கு பொறுமையும் இருக்காது, அதனால வேணாம். ரைட். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக வரும்ண்ணா. வெற்றி ஆச்சுன்னா வரும்னு சொன்னேன், இப்போ வெற்றி ஆயிடுச்சு, அதனால 3 கண்டிப்பாக வரும்ண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் 2 ஃபஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் பற்றி தான் சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்தால் இந்த மொத்த டீமும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து நான் பிகினிங்கில் வந்து மிமிக்ரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது விக்னேஷ் கார்த்திக் தான். எல்லாருக்கிட்டையும் பண்ணி காமிச்சிருக்கேன், யாரும் கண்டே பிடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா அவரும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் கண்டுபிடிச்சதுனால அவரும் என்னை கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுலேருந்து எங்கள் பயணம் தொடங்குச்சு. அப்போவே அவர் வந்து சூப்பராக கதை சொல்லுவாருங்க. அவர் போயிட்டு எந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னாலும் கண்டிப்பாக செக்கு போட்டு கொடுப்பாங்க. இது வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன், ஏன்னா நானே வந்து டீ வாங்கி கொடுத்துருக்கேன் கதை கேட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக கதை சொல்லுவார். அவரோட க்ரியேட்டிவ் லெவலே வேறு தான். ஆக்சுவலாக வந்து ஹாட்ஸ்பாட் 1 பார்க்கும்போதே நம்மால் மட்டும் வித்தியாசமாக ஒன்று யோசிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபரீனா இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணவரை பெண் குயின் சொல்லிட்டீங்க நீங்கள். பட் இருந்தாலும் அவர் போனது டிஃப்ரெண்ட்டான வே தான். எல்லாரும் சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு கோணத்தில் பார்க்குறாங்கன்னா இவர் டிஃப்ரெண்ட்டாக இந்த சைட்லேருந்து பார்க்குறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் வந்து எங்கே நான் ஃபஸ்ட்டு நடிக்கும் போது கூட எனக்கு பெருசாக தெரியல, நாங்கள் ஜாலியாக எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். எங்கே நான் பயந்தேன்னா அந்த ட்ரைலர் பார்த்து தான். ஃபஸ்ட் எடுத்தோடனே அதில் வரும் சிவகார்த்திகேயன் 2050 முதலமைச்சர் அப்படின்னு. ஐயோ, அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எதிர்கட்சி தலைவராக விஜய் சேதுபதி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அவங்களாம் நினைப்பாங்க, தலைவரை நாங்கள் பாட்டுன்னு சிவனேன்னு தானே சுற்றிட்டு இருந்தோம், என்னையாண்டா இழுத்து விட்டேன்ற லெவலில் ஒன்று இருக்குது. அப்படி ஒன்றும் நான் பேசல, நீ அழுகிற அளவுக்கு அப்பாவை பற்றி பேசுனால. அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஸ்டோரி, இந்த ஃபேன்ஸை வச்சு ராசா தாதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே பெரிய இடத்துல கை வைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் தலைவரே அப்படின்னா இல்லை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தார். அதில் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆதித்யா பாஸ்கர் ப்ரோவும் அப்புறம் ரக்ஷன் ப்ரோவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இப்போ அவர் வந்து ராசா ரசிகராக வந்து யார் பேச்சும் கேட்கவே மாட்டார். அந்த ஆப்போசிட்டில் வந்து பொண்ணோட அப்பா சொல்லி கூட கேட்க மாட்டார். அப்படின்னோடனே விக்னேஷ் கார்த்திக் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, சரி யார் அப்பா சொல்கிறதையும் கேட்க மாட்டாருன்னா அவங்க அப்பாவே கேஷ் பண்ணி அவர் மூலியமாக சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவரும் தம்பிங்களா அந்த மாதிரிலாம் இருக்காதீங்கப்பா, ரசிகராருங்க, வெறியனா இருக்காதீங்க அப்படின்னு லென்த்தாக டைலாக்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா அவருக்கே நான் ரசிகராகன்னு சொல்லி சுந்தர் பாலாவை வச்சு சொல்ல வச்சு அவருக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னடா நீங்கள் இன்னும் திருந்த மாட்டீங்களாடான்ற மீட்டரில் முடிச்சிட்டாரு. அப்புறம் 2வது கதை, சரி அந்த கதை எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா கதை சொல்ல தலைவரை லைனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கதை சொல்லிட்டேண்ணா, நேற்றே வந்து ட்விட்டரில் வைரல் ஆயிடுச்சு தலைவரை. அப்படியா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறது. சரி, 2வது கதை பார்த்தீங்கன்னா தம்பிராமையா சாரோடைய கதை. அவர் வந்து அவருடைய கதையில் ஸ்கோர் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் ஒரு பக்காவான ஒரு மேட்ரு பண்ணி எல்லோரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தார். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து நம்ம அஸ்வின் ப்ரோவோட கதை, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இந்த 3 கதையிலே ரொம்ப சூப்பராக பியூரான ஒரு லவ்வாக இருந்தது. என்னென்னா அதையும் சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு நல்ல கதை. அதுலேயும் அவங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ராபின் ப்ரோ ஸ்க்ரோலிங் டைட்டில் மாதிரி ஃபுல்லாக எழுதி வச்சு உங்களை மாதிரியே பேசியிருக்கலாம் போல். நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண வந்தேங்க, இவங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து எதையுமே ரிவீல் பண்ணாமல் எப்படிங்க வந்து சந்தோஷத்தை வந்து பகிர முடியும்? பட் என்னோடய கேரக்டர் பற்றி சொல்லிக்கிறேன் தலைவர். என்னோடய கேரக்டர் வந்து லாஸ்ட்டாக எப்படி வந்து ரப்பர் பந்தில் வந்து படம்லாம் எடுத்து முடிச்சு லாஸ்ட்டாக வந்து என்னை இன்சர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் படம்லாம் எடுத்து முடிச்சுட்டு என்கிட்ட போட்டு காமிச்சு இந்த இடத்துல ஏதாவது நம்ம பண்ணலாம்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணதான் என் கேரக்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த வருஷத்தில் முதல்ல எனக்கு ரிலீஸ் ஆன படம் ஹாட்ஸ்பாட் 2, அது வெற்றி படமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரியே நான் அடிக்கிற ஒவ்வொரு கவுண்டர்ஸ்க்கும் வந்து ஆடியன்ஸ் எல்லோரும் ரெஸ்பான்ஸ் தராங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேட்டரில் போய் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே இன்னொருத்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், மாஸ்டர் ரகு மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அவர் வந்து நான் எங்கேயாவது சோர்ந்து போனால் கூட அவர் வந்து மெசேஜ் பண்ணுவார், டார்லிங் நீ வந்துடுவ கவலைப்படாதுன்னு சொல்லி அதுதான் இன்னி வரையும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய வருஷங்கள் நீங்கள்
மாஸ்டரும் நடிகர் ஆகிட்டார்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூட நடித்ததும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இங்கே இருக்க எல்லாருமே வந்து டேலண்டட் பீப்புள்ஸ். இவங்க தான் அடுத்து சினிமாவில் பெரிய பெரிய சம்பவங்கள் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் விஷஸ். முக்கியமாக வந்து ஆதித்யா பாஸ்கர் நான் சொல்லணும். அவருடைய பர்ஃபார்மன்ஸை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். சூப்பராக பண்ணியிருந்தார். பெரிய பெரிய படங்கள் நீங்கள் பண்ணணும். அப்புறம் ரக்ஷன், அப்புறம் அஸ்வின் ப்ரோ, எல்லாருமே பெரிய படங்கள் பண்ணோம். கூட என்னை ஃப்ரெண்டாக போகணும். தேங்க்யூ. இந்த சக்ஸஸ் மீட்டில் இங்கே நிற்கிறதே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. ஹாட்ஸ்பாட் 2 மாதிரி ஒரு படமும் அதில் இருக்கிற கேரக்டர்ஸையும் ஆடியன்ஸ் இவ்வளோ லவ் கொடுத்தது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நானே ரொம்ப நர்வஸாக இருந்தேன், எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும், என் கேரக்டர் எப்படி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களால தான் இங்கே இருக்கோம். இந்த சக்ஸஸ் மீட்காக காரணமே அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த நம்ம டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார், அனில் சார் அண்ட் த என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விக்னேஷ் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேமரா முன்னாடி மட்டும் இல்லை, கேமரா பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு க்ரூ அண்ட் டெக்னீஷியனுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த சக்ஸஸ் மீட்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் கூட நடித்த என்னோட அப்பாவா தம்பி ராமையா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் த என்டையர் காஸ்ட், எம்எஸ் பாஸ்கர் சார், பிரியா பவானி மேம், மிஸ்டர் அஸ்வின், ரக்ஷன், பவானி, பிரிகேடா, ஆதி, அமர், ராபின், ரகு மாஸ்டர், ஆதித்யா, கதிர், யாரையாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஆடியன்ஸ்க்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இதை பேச வச்சது, செலிப்ரேட் பண்ணது, இதுதான் இன்னைக்கு நாங்கள் இருக்கிற காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவும் இருக்கும்னு ஆசைப்படுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அகேன். எல்லாருக்கும் வணக்கம். எப்பயும் போல் ஒரு ஃப்ளோலேயே பேசிடுறேன். இயர் ஸ்டார்டிங் எனக்கு இவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியாது யாராலையும். பாலா சாருக்கும் விக்னேஷ் ப்ரோவுக்கும் நான் முதல்ல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த இயரை வந்து எனக்கு ஒரு 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 சக்ஸஸோட ஒரு சந்தோஷத்தோடு ஸ்டார்ட் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தானு சாரால் தான் இந்த படம் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக எவ்வளோ பேருக்கு ரீச் ஆக முடியுமோ மேக்ஸிமம் அத்தனை பேருக்கும் ரீச் ஆகி இது என்ன பண்ணிச்சோ அதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் அவரோட ஹார்ட். நான் போன வாட்டியும் சொன்னேன், இது எத்தனை வாட்டி சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். லவ் யூ சார். கை எடுத்துறவா? சாரி தெரியாமல் வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் இப்போது இந்த படத்தில் நடித்தவங்க எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார் சூப்பர். அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அமேசிங் ஆக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். டீம் ஆதித்யா, கதிர் ப்ரோ, நான் அப்படியே லைனாக வந்துடுறேன் ஏன்னா எல்லாருமே இம்பார்ட்டண்ட். ஆதித்யா, கதிர் ப்ரோ, சஞ்சனா, அவங்க பவனிகா, இவங்க வரேண்ணே, தனியாக வருவேன் நான், பாசம் இருக்குது அதனால் வர்றேன் இருங்க. பிரிகிடா அவங்க, பிரியா பவானி சங்கர் மேம், இவங்க எல்லாம் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ். நான் பார்த்ததில் அவங்க அவங்க கொடுத்த அந்த சீனை வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர். இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. எல்லாரும் அவ்வளோ டேலண்டட். எனக்கு பார்க்கும்போது அவங்க ஒர்க் பண்ண படத்தில் நானும் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரக்ஷன்னா, அஸ்வின்னா, நான் வயசில் சின்ன பையங்கிற ஒரே காரணத்தினால எந்த அளவுக்கு லவ் அண்ட் கேரோட என்னை பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கிட்டாங்க. என்ன பார்த்துக்கிற அளவுக்கு சின்ன பையனா நான். அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த இப்போ நான் சொன்னவங்களோடலாம் வந்து படமாகவே நடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோண வச்சாங்க. இந்த ஒரு 1 வீக் நாங்கள் இந்த ப்ரமோஷன்ஸுக்கு ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாரோடையும் இன்னும் பல வருஷம் நான் சினிமாலேயும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸாக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவேன். ஆதி வந்து ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு.
ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணால் பண்ணுவான். ஸோ அதனால் அவங்களுக்கும் சந்தோஷம்தான். தேங்க்யூ ஸோ மச். அவங்க எல்லாரோட அவங்க இத்தனை வருஷமாக நடித்து அந்த ஒரு ஃபேம், அவங்களுடைய ஒரு ஃபேன் பேஸ் அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மொத்தமாக போட்டு அந்த அந்த ஒரு படத்தில் நான் நடித்து எனக்கு அது வந்து சூப்பராக அமைஞ்சது. அவங்களுக்கும் சரி, கடவுளுக்கும் சரி, விக்னேஷ் ப்ரோக்கும் பாலா சாருக்கும் சரி, தேங்க்யூ ஸோ மச். வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இப்போது ஒன் நல்லா போனது, ஒன் சூப்பராக போனதுக்கும் ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் அண்ட் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, மக்கள் அதை பார்த்து கொண்டாடினது, அதான் காரணம். 2 அதே மாதிரி நம்பி தான் நாங்கள் வந்து சொன்னோம், இந்த மாதிரி கொண்டு போய் சேருங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு. எங்கள் நம்பிக்கையும் வந்து காப்பாற்றி சூப்பராக இதை கொண்டு போய் சேர்த்து செலிப்ரேட்டும் பண்ணி இவ்வளோ நாள் சூப்பராக சக்ஸஸ் மீட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 18 முதல்லேருந்து பிறந்ததுலேருந்து ஒரு 18-19 வருஷத்துக்கு வந்து எனக்கு சும்மா கூட யாரும் குட்டுன்னு சொன்னது கிடையாது. அப்படி இருக்கிறவனுக்கு இப்போ ஒரு வாரமாக எல்லாம் சூப்பர் குட் அப்படின்னு சொல்லும்போது, நான் நேற்று என் ஃப்ரெண்டுக்கெலாம் கால் அடிச்சிட்டேன், டே எல்லாம் சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது, பயமாக இருக்குது எனக்கு. அவ்வளோ லைவ்லியாக ஃபீல் பண்ண வச்சதுக்கும், இந்த வருஷத்தை இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் உங்கள் யாரோட நம்பிக்கையும் கெடுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் 100% நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். எதிர்பார்க்கலாம், நீங்கள் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்ஸ். நிறைய பேரை மறந்துட்டேன், பட் எல்லார் மேலேயும் பாசம் உண்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட், நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான சப்போர்ட்டாக அமைஞ்சது. ரிவ்யூஸ் மூலமாகவும் சரி, வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவும் சரி, நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது. ஜஸ்ட் பை வேர்ட் ஆஃப் மவுத் அவ்வளவு பேர் வந்து லவ் ஷவர் பண்ணது, ஆடியன்ஸ் திரண்டு வந்தது தேட்டருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் 3 கதைக்குமே வந்து பயங்கரமான ஆதரவு கிடச்சிது. 3 கதையுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் யூனோ விக்னேஷ் கார்த்திக் மாதிரி ஒரு டிரெக்டர் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக், அஸ்வின், Amarin in my story, and then Rakshin, Aditya Bhaskar, Sanjana, Priya Bhavani, Brigida, and MS Bhaskar sir, Thambi Ramaya sir, இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செந்தில் சார், இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய ப்ரொடியூசர் பாலா சாருக்கு நன்றி, அனில் சாருக்கு நன்றி, எங்கள் இபி அவருக்கு நன்றி, அண்ட் ஜோசப்க்கு நன்றி. அண்ட் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சாதகமாக நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதில் வந்து ரீசெண்ட் நியூஸில் வந்து திருச்சியை வந்து செகண்ட் கேபிட்டலாக இப்போது சிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்டையர் டீம், காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நன்றி. தொடர்ந்து இந்த மூவியை வந்து ஆதரிச்சிட்டே இருங்க. நல்ல கண்டென்ட் வந்தால் அது எப்படி இருந்தாலும் வந்து பீப்புள் வில் லவ்ன்றதுக்கு இந்த ஒரு ஃபிலிம் வந்து நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி எல்லாரையும் பார்த்ததில்ல. அண்ட் இந்த இயர் பிகினிங் எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு சக்ஸஸ் படம் ரொம்ப பெருசாக வந்து வந்திருக்கு. அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இஸ் வெரி வெரி வெல்கமிங். அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாவே யாருமே இவ்வளோ பெருசாக வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் இவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றலாம் இல்லை. என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, லைக் நிறைய லைக் மைண்டட் பீப்புள் இப்போ வராங்கன்னு தெரியுது. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் இன் திஸ் ஃபிலிம். ஏன்னா விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா ஒரு சக்ஸஸ் படத்தில் இருக்கணும், ஒரு வாய்ஸாக இருக்கணும் அப்படின்றது வந்து எப்போவுமே இங்கே நடித்த எல்லாருக்குமே ஐ திங்க் இருக்குதான் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கும் இருக்குது. ஐ எம் ஸோ ப்ரவுட். ஏன்னா இந்த படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் யோசித்தேன், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எடுத்தோன்னையும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்படி அப்படிலாம் யோசித்தேன். பட் ஸ்டில் ஸ்மால் பார்ட், பட் ஸ்டில் இந்த வாய்ஸாக நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பேன், எம்எல்எஸ்பின்னு.
ஸோ அது நான் சொல்லும் போது கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ண லைக் இது எப்படி போகும் ஐயோ அப்படி ஒன்று இருந்தது. பட் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இது நடிக்கும் போதும் நடித்ததுக்கு அப்புறமும் ஐ ஃபெல்ட் சம்திங் லைக் வெரி பர்சனல். என்னென்னா அதுதான் யாருமே இந்த இந்த இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. லைக் அது சமுதாயத்தில் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் தான் மதிப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கப்போ கண்டிப்பாக அது மதிக்கணும் எல்லாமே இருக்குது. பட் அதான் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணோம், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் உள்ளேயும் நடக்கிற மாற்றத்தை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். என் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும். தம்பிராமையா சார் போர்ஷன் ஒரு சஞ்சனா பாட்டில் வந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், உங்களோட சேஞ்சஸையும் எங்களோட சேஞ்சஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. அது யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. நடக்கிற விஷயந்தான், ஆனால் யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. அதை எடுத்து தைரியமாக பேசி பார்ட் 1 எடுத்து பார்ட் 2 இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது அப்படின்னா உங்கள் எல்லாரோட ப்ராட் மைண்டட் அண்ட் எல்லாருமே வந்து லைக்காக இருக்கிற ஒரு விஷயந்தான். ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சே தட் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வெற்றி படமாக இருக்கிறதுல. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு. அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர் கண்டிப்பாக பயப்படுவாங்க இல்லையா இந்த மாதிரி படம் எடுத்து யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவர் வந்து நின்று டீமாகவே எல்லாருமே ஐ திங்க் வி ஜஸ்ட் ஹோல்ட் அ வெரி குட் பிளேஸ் இன் அவர் ஹார்ட் அண்ட் வி ஆர் ஸோ ப்ரவுட் டு டூ திஸ் ஃபிலிம். அவ்வளோதான். அவரோட விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பார்த்த அந்த கார்ட்லேயே தெரிஞ்சது ஹவ் கான்ஃபிடென்ட் ஹீ இஸ்னு. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வேணும். அண்ட் எல்லா படத்தில் பண்ணுறதுக்கு எனக்கும் நிஜமாவே அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வெரி யூனிக் அண்ட் வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ். அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ அவருக்கு இருந்தது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட், குட்டி பார்ட். ஸோ அண்ட் ஆல்சோ அந்த 3 ஸ்டோரிலையும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. டிஓபி ஜோசப் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க எல்லாரையுமே. அண்ட் எடிட்டர் பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன், யாருமே பேசல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, ஏன்னா படம் பார்த்ததுலேருந்து த கட்ஸ் அண்ட் ட்ரான்சிஷன்ஸ் ஆர் வெரி அமேசிங். ஸோ அதனால எடிட்டருக்கு தேங்க்யூ. நடித்த எல்லாருக்கும். அண்ட் எஸ் பேர் கரெக்டாக சொல்லிட்டேன். அண்ட் அவர் வந்து பயங்கரமாக அவர் சொன்ன மாதிரி சின்ன போர்ஷன் வந்தாலும் நீங்கள் கமல் சார்னு கத்த முதல்ல நானுமே வந்து ஓ மை காட் சொல்லிட்டீங்களா அப்படின்னு உங்களோட ஃபேனும் வெளில வந்துட்டாங்கன்ற ஜோன்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் சஞ்சனா சச் அ கிரேட் டேலண்ட். ஐ எம் இன் லவ் வித் யூ. நிஜமாவே செம்மையாக நடிச்சிருந்தீங்க. அவ்வளோ போல்டாக எடுத்து அதை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க பர்ஃபார்மன்ஸில். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் பவானி ஸ்ரீ நீங்கள் ரொம்ப அழகாக டால் மாதிரி இருந்தீங்க. நிஜமாவே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன இவங்க பயங்கரமாக இருக்காங்க, செம்ம டால் மாதிரி இருக்காங்கன்னு பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. உங்கள் பாட்டு விழியிலே ஒரு கீரல் வந்ததேன்னு இந்த படம் பார்த்தவங்களுக்கு நான் தெரியும். சச் அன் அமேசிங் சாங். அண்ட் ஆல்சோ மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே மறந்துடுவேன். அண்ட் ஆதித்யா, ஐ எம் ஆல்ரெடி அ ஃபேன் ஃப்ரம் 96. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. இன்னும் நிறைய படம் பண்ணணும். அவர் நிறைய ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வெயிட்லாம் லாஸ் பண்ணிட்டாரு அவர் பயங்கரமாக. எஸ்ஜி. ஸோ ரக்ஷன், ஸோ ஹாப்பி ஃபார் யூ. தாதா ராசா 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போது. அதே மாதிரி ஒன்றா இருக்கணும் எல்லாருமே. அண்ட் ஆல்சோ அஸ்வின், பர்சனலாக ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் யூ. அது வந்து ஒரு பர்சனல் வின்னாக வந்து இந்த படம் உங்களுக்கு இருக்கணும். அது வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்டாக எடுத்து நீங்கள் வந்து வெளியில் எல்லாரும் என்னதான் அது ஒரு விஷயம் பெயின்ஃபுல்லான விஷயம் இருந்தாலோ ஒரு எல்லாரும் பேசியிருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் ஃபன்னியாக எடுத்துக்கிறதுன்றது வந்து தட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அதை நீங்கள் படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறமே அதை நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா தட் சச் அ ஸ்போர்ட் யூ ஆர். ஸோ ஹாப்பி அண்ட் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. ஏன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்தது உங்களோட போர்ஷன். எனக்கு 2 பாட்டுமே பிடிச்சிது, 3 பாட்டுமே பிடிச்சிது. பட் ரொம்ப பிடிச்சது உங்களோட போர்ஷன் தான். ஏன்னா லவ்வை வந்து பேசியிருக்காங்க. உண்மையான லவ் கிடைக்காதான்லாம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஐ திங்க் 90s கிட்க்கு இந்த படம், இந்த அவங்களோட பாட்டு வந்து ஒரு ஹோப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்த்துருங்க. பார்க்காதவங்கலாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் ஆல்சோ இபி, எங்களோட இபி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வந்து எல்லா கதையிலையும் வந்தீங்க. நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த படம் இன்னும் போய் சேரணும். நம்ம எல்லாரும் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். இந்த படம் போய் பார்க்கலாம்.
ஸோ பார்த்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஐம் சைதன்யா. சாரி, நான் ஒரு ஃபங்க்ஷனில் வந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்யூ விக்னேஷ் கார்த்திக் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஆக்சுவலி ஒரு கருத்தான விஷயத்த வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் போய் சேர்க்கறது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது. பட் அது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சார் பண்ணியிருக்காரு. சாரி சார். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாகவே சார் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் என்னோட ஸ்டோரி டியர் ஃபேன் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி நான் நடித்தப்போ எனக்கு பெருசாக தெரியல அதோட ஐடியா எப்படி வரும்னு சொல்லிட்டு. பட் அதை ரொம்ப அழகாக வந்திருந்துச்சு. அண்ட் நான் முந்தானேத்து கூட தியேட்டரில் போய் பார்த்துருந்தேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி மக்கள்லாம் பயங்கரமாக சிரிச்சிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப அந்த எண்டிங் ட்விஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஐ மீன் அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து அது ஒரு பெரிய ரியாக்ஷனாக இருந்துச்சு எண்டிங்கில். ஸோ ஐ ரியலி லவ்ட் அண்ட் ஐ வெரி ஹாப்பி தட் ஐ காட் டு ஒர்க் வித் ஆதித்யா பாஸ்கர் சார் அண்ட் MS பாஸ்கர் சார் அண்ட் ஆல் தீஸ் சும்மா and all these talents who are there in the stage with me. And thank you so much. நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. Thank you so much.